கோட்டு திரைப்படம் வந்து 20 நாளில் 450 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஓவர்சீஸில் எவ்வளோ, மித்த ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் வந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 50 கோடிக்கு மேலே வந்து டே 1க்கு வந்து வசூல் பண்ணி வச்சுருக்கு. வேறு எந்த படமும் இல்லை, பயங்கர எதிர்பார்ப்பில் நாள் கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற தேவரா திரைப்படம் தான். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய கலெக்ஷன், ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன், அப்புறம் தமிழ்நாடு கர்நாடகா இங்கெல்லாம் எவ்வளோ ப்ரீசேல் போயிருக்கு, அட்வான்ஸ் புக்கிங் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் லப்பர் பந்து தொடர்ந்து சரியான வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன் 5வது நாளுமே. அப்புறம் இன்னும் சில படங்கள், கடைசி உலகப்போர், நந்தன், அப்புறம் சரிபோதா சனிவாரம், ஏஆர்எம், ஸ்ரீ 2 இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, விஸ்வரூபம் தான். துப்பாக்கி எங்கள் தோளில் அப்படிங்கிற ஒரு பாட்டில் நம்ம கமல் சார் வந்து அவங்க தீவிரவாதியோட அந்த அமைப்பில் போய் சேர்ந்துருப்பார். இவர் வந்து அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக இருப்பார். அப்போது அவங்க எல்லோரும் சேர்ந்து புஷ்ஷோட, அதாவது முன்னாள் பிரசிடெண்ட்டு புஷ்ஷோட ஃபோட்டோவை வந்து சுடுவாங்க. அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மோனிஷ், கேஎஸ், ஹரிஹரன், நபிகா ஃபிர்தோஸ், அப்துல் ரஹீம், குகன் ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அந்த படத்துக்கே ரொம்ப முக்கியமான ஃப்ரேம், முக்கியமான சீன் அது. ஆக்சுவலாக அதை பாருங்கள், கண்டுபிடிங்க. தும்படு இந்த படத்தோட ரீரிலீஸ், அதோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 98 லட்சம், வேர்ல்டு வைடு 24 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ ஸ்ரீ 2 இந்த படத்தோட 41வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடியே 31 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 42 லட்சம். 692 கோடியே 51 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 826 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது சும்மா எதுவும் சாதாரணமாக 1.5 கோடி 1.25 கோடி அப்படிங்கிறது ஒரு 7வது நாளோ 8வது நாளோ எடுக்கல. இந்த படம் 41வது நாள் எடுக்குது. இப்போது நம்ம தொடர்ந்து இந்த படத்தை 41 நாள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியாகவே கேட்குறேன், வேறு எந்த ஒரு திரைப்படம் ஸ்ரீ 2ஓட இந்த மாதிரி, அதாவது ஸ்ரீ 2 அளவுக்கு ஒரு படம் 40வது நாள் 50வது நாள் கூட, அதாவது ஒரு வேளை இந்த ஓடிடிலாம் இந்த 56 நாள் அந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டு இந்த 28 நாள் இல்லாமல் 56 நாள்லாம் போட்டால் கூட இந்த 40வது நாள் 41வது நாள் 42வது நாள் கூட தேட்டருக்கு இவ்வளோ கூட்டமாக வந்து 2 கோடி 3 கோடி கிட்ட, அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா 6 கோடி 7 கோடி கிட்ட போகுது. அந்த மாதிரி எந்த ஒரு தமிழ் திரைப்படம் வசூல் பண்ணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்புறம் யுத்ரா அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 74 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 79 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கஹான் சுரு கஹான் கதம் அப்படிங்கிற படம் டே 5 இந்தியாவில் வந்து 21 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 84 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 4 லட்சம். 2 படங்களுமே ஒரு மோசமான வசூலை தான் எடுத்திருக்கு. அப்புறம் தெலுங்கில் வந்து மத்து வடலரா 2 இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஸோ டோட்டலாக 19 கோடியே 22 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 28 கோடியே 28 லட்சம் வேர்ல்டு வைடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சரிபோதா சனிவாரம் இந்த படத்தோட 27வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக 61 கோடியே 55 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 105 கோடியே 88 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 13 கேரளாவில் 1 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 3 லட்சம். ஸோ டோட்டலாக 31 கோடியே 71 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 51 கோடியே 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியை கடந்திருக்கு இந்த படம் 13 நாளில். ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ மலையாள படங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் முக்கியமான வருஷம்னு நினைக்கிறேன். மலையாள படங்களுக்கு தொடர்ந்து பெரிய வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே ஏஆர்எம் இந்த படத்தோட டே 13 கேரளாவில் 1 கோடியே 58 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 42 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 74 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ் படங்களில் கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 38 லட்சமும், வேர்ல்டு வைடு 43 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம்.
ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 80 லட்சமும் வேர்ல்டு வைடு 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கடைசி உலக போர் இந்த படத்தோட 5வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 3,18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 3,62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் லப்பர் பந்தி இந்த படம் வந்து தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 4வது நாளை விட 5வது நாள் பெரிய வசூல். அதாவது 5வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல்னா டே 1 டே 5 ஹையஸ்ட் கிராசர் கலெக்ஷனில் இருக்குது. தமிழ்நாட்டில் 1,41 லட்சம், வேர்ல்டு வைடு 1,50 லட்சம். ஸோ டோட்டலாக 7,32 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 8,23 லட்சம். கிட்டத்தட்ட இந்த படம் தேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோக்கு போச்சோ அதுலேருந்து 80% கிட்ட இப்போ 5 நாளில் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான வெற்றி படமாக இதுவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1,20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 லட்சம், கர்நாடகாவில் 7 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 1,95 லட்சம். அதாவது 19வது நாளை விட 20வது நாள் கொஞ்சம் சில லட்சங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 212,30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த 20 நாளில். ஆந்திரா தெலுங்கானாவில் 15,42 லட்சம், கர்நாடகாவில் 28,77 லட்சம், கேரளாவில் 13,75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24,70 லட்சம், ஓவர்சீஸில் 155,55 லட்சம், வேர்ல்டு வைடு 450,51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 20 நாளில். ஸோ 2 ஏரியாவில் கொஞ்சம் பிசுறு தட்டினாலுமே முக்கியமான ரீஜியனான தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லையும் பெரிய துவம்சம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் இன்னுமே புரியாமல் 400 கோடி பட்ஜெட், 440 கோடி, 450 கோடி பெரிய சம்பவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆனாலுமே நான் முன்னாடியே சொன்னேன், இது பட்ஜெட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த படம் எவ்வளோக்கு வியாபாரமாச்சு, எவ்வளோ தேட்டர்கள் வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிறது தான். தேட்டர் வியாபாரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேட்டர்கள் பிஸ்னஸ் வந்து 187 கோடி, அதில் வந்து 450 கோடி. ஸோ அதில் வந்து ஷேர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட் தான் இந்த படம் எல்லா இடத்துலையும், 2 இடத்த தவிர. ஸோ அப்புறம் தேவரா இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஓவர்சீஸ் கூட பார்த்தோம். இப்போ இங்கே இந்தியாவிலேயே புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாவில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. வேறு லெவல் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. என்னென்னா இது வரையும் ஹைதராபாத்தில் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டு இருக்கும்ல, அந்த ரெக்கார்டை இந்த படம் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே பிரேக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இப்போதைக்கு ஹையஸ்ட்டு ப்ரீசேலில் தேவரா தான் இருக்குது ஹைதராபாத்தை பொறுத்த வரையும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்துருவோம். தேவரா ப்ரீசேல் தமிழ்நாட்டில் 53 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20,85 லட்சம், கர்நாடகாவில் 4,25 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 25,85 லட்சம். ஸோ டோட்டலாக இப்போவே 51,61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே, நாளை கழிச்சு இந்த படம் ரிலீஸு. ஸோ நாளைக்கு ஃபைனலாக இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே ஒரு 80 கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாலேயே ஒரு 40 கோடி கிட்ட வர படம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ட்ரேடர்ஸ்னால. ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் கூட ஒரு 23-24 மாறி இருக்கும் இந்த ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன். ஏன்னா நான் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து ஷூட் பண்ணி அதுக்கு எடிட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல, அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஒரு 2-3 கோடி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறது இன்னொரு 2-3 மணி நேரமோ இல்லை அடுத்த நாளோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்பர் மாறிடும். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது ஒரு 3 மணி இந்த சமயத்தில் இந்த படம் வந்து 51,61 லட்சம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போகுது. முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானாவில் ஓப்பனிங் டே 70 to 80 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் தேவராக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து மெய்யழகனுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு தேவரா படம் பார்க்கும்போது ஆஹா இப்படி ஒரு படம் தாண்டா நான் எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு இருக்கும். ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் கத்தி ரத்தம் துப்பாக்கி சிக்கு 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 சுட்டுட்டு இருக்காங்க, நான் வந்து ரொம்ப அப்படியே மென்மையாக ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், மெய்யழகன் எனக்கு ஓகே சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி படத்தை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக இந்த மெய்யழகனோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படம் பார்க்கணும் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து பழைய விக்ரமன் அவர்களோட திரைப்படங்கள்லாம் நான் பேச நினைப்பதெல்லாம், அப்புறம் வந்து கோகுலம், இந்த மாதிரி படங்கள்லாம் டெய்லி நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இத்தனைக்கும் என் குழந்தையும் சேர்ந்து என் கூட உட்காந்து பார்த்து அந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது. ஸோ அது பார்க்கும்போது தான் ஒரு படத்தில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாமல் எந்த ஒரு டாக்ஸிக்குமே இல்லாமல்
எவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, எமோஷன்ஸை எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையிலே விக்ரமன் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ மெய்யழகன் எனக்கு வந்து ரொம்ப பயங்கர ஆர்வத்தை தூண்டியிருக்கு. எனக்கு அந்த படத்தில் எதுவுமே சக்கன்லாம் எதுவும் பெருசாலாம் கட் பண்ணல. நார்மலாக ஒரு ட்ரெய்லர் அதை பார்க்கும்போதே இப்படி ஒரு ட்ரெய்லரை கொடுத்து என்னைய இந்த படத்துக்கு வந்து ஆர்வத்தை தூண்டி விட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர இது. ஆக்சுவலாக மெய்யழகனுக்குமே வந்து புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓப்பன் ஆகலை. இது வரையும் ஒரு 19 லட்சம் கிட்ட நான் பார்க்குற வரையும் தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை தெளிவாக பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.